உங்களுதுமே வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். சூப்பர். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம வந்து இருதய தியானம் மெடிடேஷன் பார்க்க இருக்கின்றோம். இங்கிலீஷ்ல டுன் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. இதை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுதைக்கு நம்ம மெடிடேஷன் மட்டும் பண்றோம். பட் மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவது மிக சிறப்பானது. வாங்க இப்பொழுது ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து மெடிடேஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்வோக் பண்றோம் டிவைன் பிளஸிங். தெய்வ அனுகிரகத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் இறைஞ்சி வேண்டுதல். இறைவனே, தங்களுடைய வழிகாட்டுதல், அரவணைப்பு, உதவி மற்றும் தெளிவை வேண்டி வாசிக்கிறேன். பரிபூர்ண சரணாகதியும் நன்றியும் உரித்தாகுக. ஃபர்ஸ்ட் ஹார்ட் சக்ரா, இருதய சக்கராவை டச் பண்ணிக்கோங்க. உலகம் அனைத்தையும் அன்போடு ஆசீர்வதியும். இரண்டு கையும் செஸ்ட் லெவல்ல தூக்கி வச்சுக்கோங்க. பிளஸிங் ஆட்டிடியூட்ல உங்கள் இருதய சக்கரத்தை ஒரு விரலால் மென்மையாக சில வினாடிகள் அழித்து விடுங்கள். அது உங்கள் இருதய சக்கரத்தில் முழுமையான கவனத்தை குவிப்பதற்கு உதவும். உங்கள் கவனம் முழுவதும் இருதய சக்கரத்திலேயே இருக்கட்டும். உலகை அன்போடு ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசி வழங்கும் பொழுது உங்கள் முன்னாடி உலகம் ஒரு சிறு பந்து போல் இருக்கின்றது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அன்போடும் கருணையுமோடும் ஆசீர்வதிப்போம். ஆண்டவனின் இருதயத்திலிருந்து வரும் அன்பும் கருணையும் இவ்வுலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்தோஷம், சுபிக்ஷம், சாந்தி நிலவட்டும். நல்லிணக்கம், ஒற்றுமை, நல்லெண்ணம், நல்லதை நாட, நாடியதை செய்ய சக்தி பெருகட்டும். ஆண்டவனின் இருதயத்திலிருந்து வரும் அன்பும் கருணையும் அனைத்து ஜீவராசிகள் இருதயத்திலும் நிறையட்டும். மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் அமைதி நிலவட்டும். சகல உயிர்களிடத்தும் ஒற்றுமை, நல்லெண்ணம், நல்லிணக்கம், அரவணைக்கும் பாங்கு பெருகி நல்லதில் நாட்டம் பெருகட்டும். இவை அனைத்திற்கும் நன்றி இறைவனே. இயல்பாகவே இருங்க. அடுத்ததாக சகசார சக்கரத்தை இயக்குதல். உச்சந்தலையில கை வச்சு அந்த சக்கரத்தை ஓபன் பண்ணுங்க.
இப்பொழுது உங்களுடைய ஹார்ட் சக்கராவும் இரு அந்த சகசர சக்கராவும் இரண்டும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆண்டவனின் இருதயத்திலிருந்து வரும் அன்பும் கருணையும் இவ்வுலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யூ கேன் கான்சென்ட்ரேட் இன் போத் சக்ராஸ். சந்தோஷம், சுபிச்சம், சாந்தி நிலவட்டும். நல்லிணக்கம், ஒற்றுமை, நல் எண்ணம், நல்லதை நாட, நாடியதை செய்ய சக்தி பெருகட்டும். ஆண்டவனின் இருதயத்திலிருந்து வரும் அன்பும் கருணையும் அனைத்து ஜீவராசிகள் இருதயத்திலும் நிறையட்டும். மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் அமைதி நிலவட்டும். சகல உயிர்களிடத்தும் ஒற்றுமை, நல்லெண்ணம், நல்லிணக்கம், அரவணைக்கும் பாங்கு பெருகி நல்லதில் நாட்டம் பெருகட்டும். இவை அனைத்திற்கும் நன்றி இறைவனே. இப்போது கையெடுத்து மடி மேல வச்சுக்கோங்க. இப்ப ஓம் என்ற மந்திரத்தை தியானம் செய்வதற்கு முன்பாக ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு நாம் வரலாம். நீங்க சிறு வயதில் இருந்து இது நாள் வரையில் உங்களுக்கு எந்தெந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்குள் உங்கள் மனதிற்குள் மகிழ்ச்சியை அளித்துள்ளதோ அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். லைக் உங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப் ஃபங்க்ஷனரா இருக்கலாம், இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கலாம். எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தத்தை அளித்ததோ அந்த நிகழ்ச்சியை மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். Feel the happiness. இப்பொழுது இயல்பான நிலைக்கு திரும்பலாம். இப்ப ஓம் என்ற மந்திரம் ஜபிக்க போகின்றோம். இப்பொழுது உங்களுடைய தலைக்கு மேல ஒரு பொன்னிற ஒளி வெல்டிங் ஸ்பார்க், ஒயிட் கலர் பால் மேல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மேல வந்து அந்த ஒயிட் கலர் லைட் நல்லா நல்லா நம்ம உடம்பு ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரே ஆகிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஓம் சான் பண்ணுவோம். உங்க மனசு வந்து மேல அந்த வெல்டிங் ஸ்பார்க் மேலையும் 2 ஓமுக்கும் நடுப்பட்ட கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் மனசு இருக்கணும். அதுல தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய பார்வை ஒருமுகப்படுமானால் உங்கள் உருவம் முழுவதும் ஒளி வெள்ளத்தால் நிரம்பும். இறைவனின் ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளது. உள்ளே கடந்து செல், அதுதான் கடவுள். உங்களுக்கு ஒரு பேர் அமைதி ஏற்படலாம், ஒரு ஆனந்தம் ஏற்படலாம். என்னன்றது பிறகு நாம் விவாதிக்கலாம். இப்பொழுது உங்களுடைய மனம் வந்து ஓம் என்ற மந்திரத்திலும்
அந்த இடைப்பட்ட கேப் பிளஸ் அந்த பொன்னிற ஒளி, அதிலேயே மனம் நிலைநிற்கும். கையை சாதாரணமா வச்சுக்கோங்க மடி மேல. நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். கண்கள் மூடியவாறே இருக்கட்டும். ஓ. 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 பொறுமையாக இயல்பான நிலைக்கு திரும்பலாம். திருப்பவும் கையை வந்து பிளஸிங் ஸ்டேட்ல வைங்க. எக்ஸஸ் எனர்ஜியை வந்து பிளஸ் பண்ணுங்க. இதுல உங்களுடைய பசங்க, உங்களுடைய பேர பசங்க, உங்களுடைய ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். பிளஸ் பண்ணுங்க. ஆரோக்கியம், செல்வம், நட்பு இவை ஒன்றும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் மேற்கொள்ளும். ரிலீஸ் த எக்ஸஸ் எனர்ஜி, பிளஸ் த மதர். பூமியில இருக்கிற எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. 84 லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க.
அனைத்து தெய்வீக சக்திகளுக்கும், ஆசிகளுக்கும், அனுபவத்திற்கும் இதயபூர்வமான நன்றியை இறைவனுக்கும் அதை பெற காரணமாக இருந்த மாஸ்டர் சேவா குக்துய், மிஸ்ஸஸ் கமலா ரங்காச்சாரி, டாக்டர் என்.எஸ். எழிலன் அண்ட் கணேஷ் பாபு அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி கண்ணை அவசரப்பட்டு திறக்காதீங்கம்மா. ஸ்லோவா கண்ணை ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க காலை பாருங்க. அதுக்கப்புறம் பொறுமையா 1 feet கீழே தரைய பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரா பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 2 கைய உள்ளங்கைய பாருங்க. நன்றி. இருதய சக்கர மெடிடேஷன், இருதய தியானம். Twin Heart Meditation in Pranic Healing. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓம் சிவாய் ஓம் அனைவர் நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.